இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெஸ்டீஜில் SF9 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீன் சீரம் SPF 50+ ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி, நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் சன் எக்ஸ்போஷர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமம் எந்த அளவுக்கும் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது எதுக்காக அப்படிங்கும்போது UV ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா வயலட் ரேசஸ், சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் அப்படின்றது UVA UVB அப்படின்னு சொல்லுவாங்க. UVA அப்படின்றது என்ன அப்படின்னா அல்ட்ரா வயலட் ஏஜ்னிங். ஸோ நம்மளுடைய ஸ்கின்ல UVA ரேஸ் படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின்ல நல்லா டீப்பாக பெனட்ரேட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் அண்ட் சுருக்கங்களை வந்து ஏற்படுத்துது. அதே போல் UVB அல்ட்ரா வயலட் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா அஃபெக்டை ஏற்படுத்தும், சன் பேர்னை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான UVA UVB அப்படின்றது நம்முடைய ஸ்கின்ல படும்போது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்றதுக்காக நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல டேமேஜ் பண்ணாமல் சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணுது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தி இந்த கதிர்கள் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு பேரியராக, ஒரு பாதுகாப்புக்காக இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ம்ஃபுல் ரேஸ்லேருந்து ஸ்கின்னை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா SPF 10, SPF 15, SPF 20 அப்படின்றது இருக்கும். பட் நம்மளுடைய SPF 50 அப்படின்றது 8 hours வரைக்கும் நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த UV எக்ஸ்போஷர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஜனிங் ப்ராசஸ் மற்றும் இல்லாமல் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாத பொழுது சீக்கிரமாகவே சுருக்கங்கள் அப்படின்றது வரும், ஃபைன் லைன்ஸ் வரும், கரும்புள்ளிகள், டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூத்ஃபுல் ஸ்கின்னை வந்து டெய்லி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் அப்படின்றது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டியை நல்லாவே நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்லாவே நமக்கு வந்து ஸ்மூத்னிங்காக வச்சுக்கும். ஸோ இந்த ஈவன் ஸ்கின் டோனுக்காக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஸ்கின்ல வந்து கரும்புள்ளிகள், டிஸ்கலரேஷன், இது எல்லாமே UV ரேஸ்னால பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதுனால அதை ப்ரிவென்ட் பண்ணி இதுலேருந்து நமக்கு பாதுகாக்குது. ரேடியண்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டோனை வந்து நல்லாவே நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான க்ளோவான ஸ்கின்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஈவன் ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஓவரால் ஸ்கின் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொல்யூஷன்ஸ்னாலையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீனை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது யூத்ஃபுல் லுக்கிங்கோட நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த நம்மளுடைய ஸ்கின் ஃபார்முலா 9 ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீன் சீரம் SPF 50 PA+++ அப்படின்றது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ஷனாக இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டாக நமக்கு வந்து இதில் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலாக ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் ஸ்கின்னை வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக டீப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இது நமக்கு கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ம்ஃபுல் ரேஸ் UVAவிலிருந்தும் UVB ரெண்டுத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் சன் பேர்ன் சொல்லக்கூடிய சூரிய ஒளி கதிர்கள்னால ஒரு சில பேருக்கு ஸ்கின்ல இச்சிங் வரும், இரிட்டேஷன்ஸ் வரும், ஒரு சில பேர் அரிப்புகள் வரும், ஒரு சில பேர் வெளியில் போனாலே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லலாம் ஒரு சில பேருக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ரேஷஸ் அப்படின்றது வரும், முதுகு பகுதி, கை பகுதி எங்கெல்லாம் வெயில் படுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டிஷாக ஒரு சில பேருக்கு சேஞ்சஸ் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின் கேன்சர் கூட உருவாகுதுன்னு சொல்கிறாங்க, ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷனாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நமக்கு அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் த்ரூ அவுட் த டே வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சாஃப்ட்னஸ்க்காகவும் மாய்ஸ்சரைஸாகவும் நமக்கு வந்து யூஸ் பண்ணி கொடுக்குது. ட்ரைனஸை வந்து நல்லாவே நமக்கு வந்து டல்னஸ், ட்ரைனஸ்லாம் நமக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். லைட் வெயிட் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால நான் கிரீசி அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமலும் இருக்கும், ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து நமக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகுறதுனால நமக்கு ஓவர் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இது செட் ஆகும். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதோட இல்லாமல் ரீவைட்டலைஸ் பண்ணுது, நம்மளுடைய காம்ப்ளெக்ஷனை வந்து ரீவைட்டலைஸ் பண்ணுது. ஒரு லியூமினஸ் க்ளோ அப்படின்றது கொடுக்கறதுக்காகவும் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து லாங் லாஸ்டிங் டிஃபென்ஸாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சன் டேமேஜில் இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூத்ஃபுல் ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட், சுப்பீரியர் ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் பார்த்தீங்கன்னா ஹைரோலானிக் ஆசிடோடைய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசரை நல்லாவே வந்து லாக் பண்ணி வைக்கும். மாய்ஸ்சர் வந்து லாஸ் ஆகாமல் நமக்கு நல்லா லாக் பண்ணி வைக்கும். ஸ்கின் ஹைட்ரேஷனை வந்து நல்லா ப்ளம்பியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்ல கொலாஜன் எலாஸ்டிசிட்டியை நல்லாவே நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் மாய்ஸ்சரைசர்ஸ் ப்ளஸ் ஸ்கின் டைட்னிங்கை வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பெங்காங் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ஸ்மூத்னிங்காகவும் வச்சுக்கிறதுக்காகவும் மோர் ரேடியண்ட்டாகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்காக இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ரிச் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது இருக்கிறதுனால ஸ்கின்னை நரிஷ்மெண்ட்டோட பிரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஈவன் ஸ்கின் டோன் வேணும்னு நினைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுற ப்ராப்பர் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நல்ல ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெளியில் போக போகிறோம் அப்படின்னா ஒரு 15 to 20 minutes பிஃபோர் சன் எக்ஸ்போஷருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போகும்போது ஸ்கின் நமக்கு எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாது. அகைன் நம்ம 2 hours ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அகைன் ஃபேஸில் வந்து ஸ்வெட் ஆகுது, இல்லை வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் இதை மறுபடியும் நம்ம 2 hours ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மேக்கப்புக்கு ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் பிஃபோர் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம மேக்கப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் மேக்கப் இந்த பர்ஃபெக்ட் டூவோ அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மேக்கப் யூஸ் பண்ணும்போது இந்த சன்ஸ்க்ரீன் காம்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்றது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே நமக்கு வந்து ப்ளம்பியாகவும் வச்சுக்கும், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் வச்சுக்கும். ஸோ மேக்கப் பேஸ்க்காகவும் இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல வந்து நல்லா ஸ்மூத்னிங்காக ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுனால நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் ஒரு பேஸாக நம்ம வந்து இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாங் லாஸ்டிங் வியராகவும் நம்மளுடைய மேக்கப்பை வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக லாங்கராக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். நான் கிரீஸி அண்ட் மேட் ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால மேக்கப் வந்து நமக்கு ஸ்வெட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து அலையாமல் ஸ்லைடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஈவன் அப்ளிகேபிளாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்சஸ் இருக்கும், ஃபைன் லைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நல்லா நம்ம இந்த அப்பியரன்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்து மேக்கப் அப்ளிகேஷனை வந்து நல்லா ஈவன் லுக்காக கொடுக்கறதுக்காக இந்த சன்ஸ்கிரீன் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அந்த UVA ரேசஸ் அப்புறம் என்விரான்மெண்ட் டேமேஜ்னால அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி ப்ராடக்ட் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே